ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் கொஞ்சம் பேசிக்ஸில் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், ஜேர்னல், ஸ்பெசிமென் ஆஃப் ஜேர்னல், சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஜேர்னல். டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். Accounts can be classified into two types, personal account, impersonal account. ஸோ அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் டூ டைப் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பர்சனல் அக்கௌண்ட், அனதர் ஒன் இஸ் இம்பர்சனல் அக்கௌண்ட். பர்சனல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இட் இஸ் எ கிவன் எ நேம், ஆர்டிஃபிஷியல் நேம், டெட்டாஸ், கிரெடிட்டாஸ், இவங்க எல்லாமே பர்சனல் அக்கௌண்ட். இம்பர்சனல் அக்கௌண்ட் can be further divided into real account and nominal account. So இந்த impersonal accountங்கிறது other than persons. So personal account தவிர மீதி எல்லாமே impersonal account. These are the classified into three broad heads of accounts: personal account, real account, nominal account. ஸோ இந்த சார்ட்டில் அக்கௌண்ட்ஸை பற்றி ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். என்ன அப்படின்னா, அக்கௌண்ட்ஸு, பர்சனல் அக்கௌண்ட்ஸ், இம்பர்சனல் அக்கௌண்ட்ஸ். ஸோ பர்சனல் அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரொப்ரைட்டர் ஆர் ஓனர் ஆஃப் த பிஸ்னஸ், கிரெடிட்டாஸ், நாம் யாருக்கெல்லாம் கடன் கொடுத்துருக்கோம் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது, நம்ம யாருக்கெல்லாம் அமௌண்ட்டு கொடுக்கணும், ஸோ அவங்க வந்து கிரெடிட்டாஸ், நம்மளுக்கு வர வேண்டியது டெட்டாஸ். ஸோ இவங்க எல்லாமே பர்சனல் அக்கௌண்ட்டு. தென் இம்பர்சனல் அக்கௌண்ட் அதர் தென் பர்சன்ஸ். ஸோ இம்பர்சனல் அக்கௌண்ட் ஃபர்தர் கிளாசிஃபைடு இன்டு ரியல் அக்கௌண்ட் அண்டு நாமினல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட் இஸ் டிவைடட் இன் அசட்ஸ் அண்டு குட்ஸ். ஸோ அசட்ஸ் இஸ் மீன் ஃபார் யூஸ். அதாவது இந்த அசட்ஸை வச்சு தான் நம்ம அந்த பிஸ்னஸை ரன் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், லேண்டு, பில்டிங், மெஷினரி, ஃபர்னிச்சர், vehicles, these are the assets. It is the assets, it is used for reusable resale of goods. So இதுக்காக இந்த அசட்ஸை வச்சுருக்கோம். தென் குட்ஸ் மீன் ஃபார் ரீசேல்ஸ். ஸோ ஒரு சேல்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு குட்ஸை வாங்குகிறோம். இட் மீன்ஸ் ரா மெட்டீரியல்ஸ். ஸோ மெட்டீரியல் வாங்குகிறோம், அந்த மெட்டீரியல் வந்து ஒர்க் இன் ப்ராக்ரஸ், தென் இட் கெட் டு த ஃபினிஷ்டு குட்ஸ். ஸோ குட்ஸ் அண்டு அசட்ஸ் இஸ் ரியல் அக்கௌண்ட். தென் நாமினல் அக்கௌண்ட். ஸோ நாமினல் அக்கௌண்ட் இஸ் எக்ஸ்பென்சஸ் அண்டு லாஸஸ், இன்கம்ஸ் அண்டு கெயின்ஸ். ஸோ நம்ம பிஸ்னஸில் பண்ணக்கூடிய எல்லா எக்ஸ்பென்சஸ், ஸோ ஸ்மால் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே இங்கே கொண்டு வருவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுக்கு ஏதாவது லாஸ் கிடச்சிருக்கும், ஏதாவது ஒன்று சேல்ஸ் பண்ணி ஏதாவது லாஸ் நம்மளுக்கு கிடச்சிச்சு, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நாமினல் அக்கௌண்ட்டாக கொண்டு வருவோம். ஸோ அக்கௌண்ட்ஸ் இஸ் கிளாசிஃபைடு இன்டு பர்சனல் அக்கௌண்ட், impersonal account. Impersonal account classified in real account and nominal account. Journal. The French word journal means day. It means a daily record of business transaction. ஸோ பிஸ்னஸில் நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே டே டு டே ஆப்ரேஷன்ஸ் என்ன நடக்குதோ அதை நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். டெய்லி ரெக்கார்ட் ஆஃப் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் இஸ் ஜேர்னல். Journal is a book of primary entry or original entry. It is the first entry in books of accounts. First ஒரு journal entry எழுதுறது தான் primary entry. All transactions are initially recorded in the journal. So every business transaction should initially recorded in the form of journal. The ruling of the journal is such that any business transaction can be analyzed under the heads of debit and credit. ஸோ ஜேர்னல் என்ட்ரியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ரெண்டு ஆஸ்பெக்ட்ஸில், டூ ஆஸ்பெக்ட்ஸில் இருக்கும். ஒன் இஸ் டெபிட், அனதர் ஒன் இஸ் கிரெடிட். ஆல்ரெடி வி நோ அபவுட் டெபிட் அண்டு கிரெடிட். ஸோ ஸ்பெசிமென் அதுக்கு கொடுத்துருக்குறோம். இந்த ஸ்பெசிமெனில் வந்து இதை பேஸ் பண்ணி தான் ஜேர்னல் என்ட்ரி இருக்கணும். ஸோ டேட், பர்டிகுலர்ஸ் காலம், லெட்ஜர் ஃபோலியோ, டெபிட் அண்டு கிரெடிட். ஸ்பெசிமென் ஃபார் ஜேர்னல் நான் சொல்லியிருக்கேன். இந்த ஜேர்னலில் இந்த ஸ்பெசிமெனை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ரெக்கார்டட் இன் த ஜேர்னல் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர் ரெக்கார்டிங் டு டேட்ஸ். ஸோ டேட் வைஸ் நம்ம பார்க்க போகிறோம்.
எந்த ஒரு டிரான்சாக்ஷனுமே டேட் வைஸாக நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். அதாவது இட் இஸ் மீன் பை த குரோனாலஜிக்கல் ஆர்டர் 1 by 1 ABCD 1 2 3 4 அப்படின்னு சீரியல் படி நம்ம பார்க்குறோம். பீரியாடிக்கல் படி நம்ம நோட் பண்ணுறது தான் வந்து ஜேர்னல் என்ட்ரி. பர்டிகுலர்ஸ் காலம் ஸ்பெசிஃபைஸ் த அக்கௌண்ட்ஸ் டு பி டெபிட்டட் அண்ட் கிரெடிட்டட். ஸோ எவ்ரி ஜேர்னல் என்ட்ரி மஸ்ட் அஃபெக்ட் 2 அக்கௌண்ட்ஸ். ஸோ அந்த 2 அக்கௌண்ட்ஸில் எது டெபிட்டில் எது கிரெடிட்டில் வரணும் அப்படிங்கிறத it is mentioned by the particulars column. Another column is LF. LF represents ledger folio. It means the page number in ledger into which journal entry is passed. இந்த journal entry-யை எங்கே கொண்டு போகிறோம்? ஃபார் எக்ஸாம்பிள் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா பர்ச்சேசஸ் அப்படிங்கிறது நம்ம லெட்ஜர் ஒன்று க்ரியேட் பண்ணியிருப்போம். அந்த லெட்ஜரில் பர்ச்சேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு காலம் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். அது எந்த பேஜில் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணோம். இட் இஸ் த ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் ஃபார் விச் டேட் we have to purchase. அதுக்காக மட்டும்தான். Debit amount and credit amount represent the amount to be debited and credited to the respective accounts mentioned in the entry. So in the debit amount and credit amount column is provided for the debit items and credit items. For example, purchases or debit column, it should have to enter in debit column. So then every journal entry is accompanied by a narration which explains the details of transaction for which the entry is written. So நம்ம என்ன journal entry இங்கே கொடுக்குறோமோ அதுக்கு கீழே கண்டிப்பாக narration ஒன்று கொடுக்கணும். Narration is details given about the journal entry. Every journal entry must be narrated. So I give the example of transaction and journal entry. Transaction is 6/12/2010 amount received from Ishwaran rupees 25,000. ஸோ இந்த டிரான்சாக்ஷனை நல்லா பாருங்கள். நம்ம ஈஸ்வரன் கிட்டேருந்து அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணியிருக்கோம், பணம் வாங்கியிருக்கோம். ஸோ டெபிட் வாட் கம்ஸ் இன் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். உள்ளே என்ன வருதோ அதை டெபிட் பண்ணணும். இது எந்த அக்கௌண்ட்டை அஃபெக்ட் பண்ணுதுன்னா ரியல் அக்கௌண்ட். ஸோ இதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. தென் உள்ளே வர்றது டெபிட் பண்ணணும். ஸோ அமௌண்ட்டு ரிசீவ்டு, அமௌண்ட்டு உள்ளே வருது கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் ஈஸ்வரன். ஸோ ஈஸ்வரனுங்கிறது நேமு, பர்சனல் அக்கௌண்ட். ஸோ யாருன்னா கொடுக்குறாரு, ஈஸ்வரன் தர்றாரு. ஸோ கிரெடிட் வாட் கிரெடிட் இஸ் கிவர் கொடுக்குறாரு. ஸோ 25,000 அவர்கிட்டேருந்து நம்ம வாங்குகிறோம். ஜேர்னல் என்ட்ரி கேஷ் டெபிட் நம்ம சொல்லியிருக்கோம். டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஆனால் இங்கே வந்து நேம் பர்டிகுலராக நம்ம கொடுத்துருக்கிறதுனால கிரெடிட் த கிவர். ஸோ ஈஸ்வரன் கிட்டேருந்து கேஷ் ரிசீவ் பண்ணியிருக்கோம். கேஷ் அக்கௌண்ட் டேட்டார் டு ஈஸ்வரன் அக்கௌண்ட். ஸோ இதை டெபிட் பண்ணதுனால டெபிட்டில் இந்த அமௌண்ட்டை கொடுக்குறோம். ஈஸ்வரனை கிரெடிட் பண்ணதுனால ஈஸ்வரனுக்கு நேராக இந்த 25,000 கிரெடிட்டில் இன்சர்ட் பண்ணுறோம். தென் இட் இஸ் த நேரேஷன் பீயிங் அமௌண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் ஈஸ்வரன் ஆன் அக்கௌண்ட். இட் இஸ் த நேரேஷன். நேரேஷன் இஸ் the information given above the journal entry. So it is the example and format of journal entry. கண்டிப்பாக நீங்கள் ஒரு journal entry போடணும் அப்படின்னா அதை என்ட்ரு பண்ணுறதுக்கு முன்னாடி we should have the mind in 3 type of account: personal account, real account and nominal account. So இதில் the following are some examples of journal entry. Transaction, which account should be affected, nature of account, accounts to be debited or credited, rules or reasons. First entry, purchased goods for cash. ஸோ என்ன பண்ணியிருக்கோம்னா goods purchase பண்ணியிருக்கோம் for cash. ஸோ டெபிட் வாட் கம்ஸ் இன், பர்ச்சேசஸ் ஆஃப் குட்ஸ் உள்ளே வருது பர்ச்சேசஸ். ஸோ பர்ச்சேசஸ் அக்கௌண்ட். டெபிட் வாட் கம்ஸ் இன்னா ரியல் அக்கௌண்ட் டெபிட் பண்ணுறோம். டெபிட் வாட் கம்ஸ் இன், குட்ஸ் கம்ஸ் இன். கேஷ் கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ வெளியில் போகுது கேஷு. ஸோ அது ரியல் அக்கௌண்ட்டு கிரெடிட்டட். கிரெடிட் வாட் கோஸ் அவுட், கேஷ் கோஸ் அவுட். செகண்ட் ஒன் இஸ் கேஷ் பெய்டு டு பாலாஜி. பாலாஜிக்கு நம்ம பே பண்ணுறோம்.
அப்போ டெபிட் த ரிசீவர் யார்? பாலாஜி. ஸோ பாலாஜி பர்சனல் அக்கௌண்ட் டெபிட் பண்ணுறோம். டெபிட் த ரிசீவர் பாலாஜி. கேஷ் கிரெடிட், ஏன்னா கேஷ் வெளியில் போகுது. ஸோ கிரெடிட் what goes out. So real account rules, credit பண்ணுறோம், credit what goes out, cash goes out. Third one is purchased machinery on credit from X. Xக்கிட்டேருந்து கடனுக்காக கொள்முதல் பண்ணுறோம், பர்ச்சேஸ் பண்ணுறோம், மெஷினரியை வாங்குகிறோம், உள்ளே வர்றது மெஷினரி. ஸோ பர்ச்சேஸ் பண்ணுறோம், ஸோ பர்ச்சேஸ் உள்ளே வருது, ஸோ டெபிட் பண்ணுறோம். டெபிட் வாட் கம்ஸ் இன் ரியல் அக்கௌண்ட் ரூல்ஸ் டெபிட்டட். டெபிட் வாட் கம்ஸ் இன் மெஷினரி கம்ஸ் இன். ஸோ எக்ஸ்டேருந்து வாங்குகிறோம். எக்ஸ் இஸ் ஏ நேம் பர்சன்ஸ், ஸோ பர்சனல் அக்கௌண்ட். யார் கொடுக்குறாங்க அப்படின்னா எக்ஸு. ஸோ கிரெடிட் பண்ணுறோம். எக்ஸ் இஸ் கிவர், ஸோ கிரெடிட் த கிவர். அனதர் ஒன் இஸ் withdrawn கேஷ் ஃப்ரம் பேங்க். பேங்க்லேருந்து கேஷ் வித்ட்ரா பண்ணுறோம். அப்போ நம்ம பிஸ்னஸ்க்குள்ளே கேஷ் வருது, கொடுக்கறது பேங்க்கு. அப்போ ரியல் அக்கௌண்ட்ஸ் ரூல்ஸ் என்ன அப்படின்னா டெபிட் வாட் கம்ஸ் இன், கேஷ் கம்ஸ் இன். அதனால் டெபிட் பண்ணுறோம். ரியல் அக்கௌண்ட் ஷுட் பி அஃபெக்டட், கேஷ் இஸ் த டெபிட். தென் பேங்க் இஸ் கிவன், யார் கொடுக்கறது? கிரெடிட் த கிவர், பேங்க் கிவ்ஸ். ஸோ பேங்க்கை கிரெடிட் பண்ணுறோம். பேங்க் இஸ் த நேம், ஸோ பர்சனல் அக்கௌண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம ஜேர்னல் என்ட்ரியை கிளாஸிஃபை பண்ணி நம்ம போட்டோம் அப்படின்னா we should have clearly understand to the journal entry. இந்த ஜேர்னல் நம்ம போடும்போதுமா ஒரு 2 விஷயம் நம்ம பார்க்கணும். என்ன அப்படின்னா டிரான்சாக்ஷன், பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் நடக்கும், அதை வந்து we have to enter in journal entry. But transaction, there are 2 type of transaction involved in every business concern and every business transactions. One is cash transaction, another one is credit transaction. ஸோ அது பண்ணும்பொழுது என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம், எக்ஸுக்கிட்டேருந்து இப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அட் த டைம் ஆஃப் பர்ச்சேசிங் ப்ராசஸ், அட் த டைம் ஆஃப் ஈவெண்ட்ஸ் வி ஷுட் நாட் பெய்டு த அமௌண்ட். ஸோ நம்ம அந்த டைமிங்கில் அமௌண்ட்டு கொடுக்கல அப்படின்னா இட் இஸ் த கிரெடிட் டிரான்சாக்ஷன், கடனுக்காக கொள்முதல் பண்ணுறோம் அப்படிங்கிறது மீனிங். தென் அட் த டைம் ஆஃப் பர்ச்சேசிங் ப்ராசஸ் ஆர் செல்லிங் ப்ராசஸ் த அமௌண்ட் ஆர் மணி இஸ் டைரக்ட் இன்வால்வ்டு இன் த event of purchase or selling the process. It is the cash transaction. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் ஜேர்னல் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கிறத நான் நம்புகிறேன். எங்களோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டினியூஸாக நீங்கள் 1 by 1 நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். எந்த வீடியோவுமே இது நார்மலாக நம்ம பார்க்குற வீடியோ மாதிரி கிடையாது. இட் இஸ் ஃபார் யுவர் எஜுகேஷன். ஸோ அதை மனசில் வச்சுட்டு கண்டிப்பாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.